ஈரான்ல அவங்களுடைய பண மதிப்பு டவுன் ஆயிடுச்சு. அதாவது ஈரான்ல வந்து இப்போ அவங்களுடைய இப்போ பணம் இருக்குல்ல, ஒரு 10 ரூபா குடுத்து ஒரு முட்டை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்க ரூ. 400 ரூ. 500 குடுத்து ஒரு முட்டை வாங்கணும். இது ஈரான்ல மட்டும் நடக்கல, பாகிஸ்தான்லயும் நடந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான்ல மட்டும் நடக்கல, ஜப்பான் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் போடுறேன். ஜப்பான்ல ஒரு முட்டையோட விலை எப்படி ஏறி இருக்கு, அரிசியோட விலை எப்படி ஏறி இருக்கு நான் போடுறேன் பாருங்க. ஸோ மேலை நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளிலும் இது நடக்குது. சின்ன நாடுகள், அச்சுறுத்தலான தீவிரவாத கும்பல்லாம் ஒளிஞ்சிருக்க ஒரு நாடு, முஸ்லீம் நாடு, இந்த மாதிரி நாடுகள்லையும் இது நடக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, உலகம் முழுக்க மிகப்பெரிய குளோபல் ஃபினான்சியல் கிரைஸ்ட், எக்கனாமிக்கல் கொலாப்ஸ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். பணம் செல்லாமல் போக போகுது. உலகம் முழுக்க மதிப்பு இல்லாமல் போக போகுது. இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொன்னீங்க, அப்படிலாம் நடக்கவே நடக்காது, அப்படிலாம் நடக்கவே நடக்காதுன்னு கதறிட்டு இருந்தீங்க. கண்ணு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடாக அடி ஆகிட்டே வருது. ஈரான், பாகிஸ்தான். பாகிஸ்தான் பக்கத்தில் என்ன நாடு இருக்கு? இந்தியா. இந்தியா ஒரு பெரிய நாடுன்றனால, பெரிய பெரிய நாடுகள், அதாவது ஐநா அந்த மாதிரி பெரிய ரஷ்யா, அமெரிக்கா கூட டைப்ல இருக்கனால லட்சக்கணக்கான டாலர்ஸை வாங்கிக்கிட்டே இருக்கு. அதாவது ஒரு குடும்பம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 ஃபேமிலி இருக்கு, தான் பில்டப்பை காட்டுறதுக்காகவே கடன் வாங்கி லோனை வாங்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போ நம்ம இந்தியா வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு தெரியும், ஐயோ தம்பி எங்கள் கையில் காசே இல்லை தம்பின்னு வந்து நிற்பீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். பார்த்துக்கிட்டே இருங்க. சொன்னால் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. நுணுக்கமாக படித்து பாருங்கள். பங்களாதேஷில் பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்கா? ஏன் காரணம் அப்படின்னா, இதே பொருளாதார பஞ்சாயத்து தான். ஸோ உண்மையான பிரச்சனைக்கு மக்கள் ரிபல் ஆகிடக்கூடாதுன்றக்காக போலியான அரசாங்கம், அரசியல்வாதி பிரச்சனை உருவாக்கி ஒரு வேற மாதிரி ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி அங்கே இதனால தான் இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் நடந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க. பங்களாதேஷில் நடக்குமா, பாகிஸ்தான் நடக்குமா, ஈரான் நடக்குமா, இந்தியாவில் மட்டும் நடக்காதுன்னு நீ எப்படி நம்பிட்டு இருக்க? ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், இன்னொரு பிரதமரும் சொன்னாப்புல, 2026 உங்களுக்கு, அதாவது 2025 உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருந்துச்சு, இதுக்கப்புறம் 2026 நல்லா இருக்குமாங்க அப்படின்னு கேட்டோம்னா, 2026 இதை விட ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதோட இம்பாக்ட் தான் ஜனவரி மாதம் நடக்குது. அந்த நியூஸோட டைட்டில் படிங்க. கொஞ்சம் விட்டா நாடே திவாலாயிரும். எந்த நாடு? பாகிஸ்தான். பாகிஸ்தான் இப்போ ஒவ்வொன்றையா வித்துக்கிட்டு இருக்கு. எதை வித்துக்கிட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னா, ரயில்வே துறை, மின்சாரத்துறை, இது என்ன சொல்றது, ரியல் எஸ்டேட், ஹோட்டல் துறை. ஹோட்டல் துறைனா நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்லாம் கிடையாது. ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம், 5 ஸ்டார் ஹோட்டலு, 7 ஸ்டார் ஹோட்டலு, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. குளோபல் மயம், அதாவது நம்ம ஊரில் கூடிய தனியார் மயம், தாராள மயம் சொல்லிட்டு போக்குவரத்து துறை, என்ன சொல்கிறது, ஃப்ளைட்டு, ஏர் துறை, இன்னொன்று நம்ம ஒன்று இருக்கே, யாரா, போர்ட்டு, துறைமுகம், அப்புறம்னா ரயில்வே துறை, இதெல்லாம் வந்து தனியாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களே. தனியாருக்கு கொடுக்கல, பாகிஸ்தானை வச்சு இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு நீயே தெரிஞ்சுக்க, ஓகேவா? இது வந்து இந்தியா வந்து எப்பேற்பட்ட நாடு, இதெல்லாம் நம்ம நாட்டில் ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. நம்ம நாட்டில் எல்லாம் மோடி அவர்கள் சூப்பராக ஆட்சி செய்கிறாரு, ஸோ ஒன்றுமே நடக்காது. பட் பாகிஸ்தானில் நடக்கிறத நான் சொல்கிறேன், அதை அப்படியே இந்தியாவுக்கு நீ அப்ளை பண்ணி நீ புரிஞ்சுக்கோ. பாகிஸ்தானில் இந்த பொருளாதார பஞ்சாயத்து நடக்குது, அங்கேயும் பஞ்சாயத்து, ஃபினான்ஷியல் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் விற்று, அதாவது இக்கட்டான சூழ்நிலை, 5 அஜெண்டா, ஸோ 5 விஷயங்களை விற்கிறாங்க. ஏர் இந்தியா, இந்தியா ஃப்ளைட்டு, ஏர்லைனு, இந்த டிரான்ஸ்போர்ட்டை மொத்தமாக விற்கிறாங்க. இன்னொன்று முக்கியமாக மின்சாரமும் ரியல் எஸ்டேட்டும் விற்கிறாங்க. ரியல் எஸ்டேட்னா என்ன? லேண்டு, நிலத்தை விற்கிறாங்க. உள்நாட்டுக்குள்ளே இருக்க பாகிஸ்தானோட நிலத்தை வேறு நாடுகளுக்கு விற்கிறாங்க. அப்படி மீன்ஸ் என்னன்னா, ஸ்ரீலங்காவில் ஹம்மன் தொட்டா துறைமுகம்னு ஒன்று இருக்குது, 99 ஆண்டுகள் சைனாக்காரனுக்கு லீஸுக்கு. அப்படி என்ன மீன்ஸ்னா, 99 ஆண்டுகள் அந்த லேண்டு யாரோடது அப்படின்னா சைனாவோடது. அந்த நாடு வேணா ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், அந்த இடம் சைனாவோடது. சைனாக்காரங்க என்ன வேணா பண்ணலாம், துறைமுகம் நடத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், ஏன் இராணுவ குவிப்பு கூட நடக்கலாம், எல்லாமே பண்ணலாம். இதே பாகிஸ்தான் நடந்துச்சுன்னா அதான் பண்ணுறாங்க. சரி, அப்போ இதே மாதிரி தானே இந்தியாலையும் தாராளமயம் அந்த மாதிரி இந்த துறை அங்கே வர போகிறோம், டெண்டர் கார்பரேட்டுக்கு வைக்க போகிறோம். அதாவது இங்கே வந்து ப்ரொபகண்டா எப்படி திரும்ப பண்ணுறானுங்க, இங்கே இருக்க அரசியல்வாதிகள் எப்படி திரும்ப பேசுவானுங்க, தமிழ் தேசிய கோமாளிகள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அதானிக்கு தாரா வைக்கிறாங்க, கார்பரேட்டுக்கு வித்துடுறாங்க. கார்பரேட்டுக்கு விற்கல, ஒட்டுமொத்த இந்தியாவும் வேற ஒருத்தன்
நம்மளை ஆளணும்னு நினைக்கிறவன், இந்த நிலத்தை டேக் ஓவர் பண்ணணும்னு நினைக்கிறவன் கண்ட்ரோல் எடுக்கிறான். அமெரிக்கான்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு, நாங்கள்லாம் சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கும் இதே நிலை. அமெரிக்காவோட லேண்டும் அமெரிக்காவோட சொத்தும் அதோட கிடையாது. அதாவது அந்த கவர்மெண்டோடது அந்த மக்களோடது கிடையாது. என்னைக்கோ அங்கே இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இருக்குல்ல, அது வாங்கிருச்சு. இதைத்தான் புரிஞ்சுக்கிட்டு ஆப்ரகாம் லிங்கன் ஒருத்தர் இருந்தாப்புல, அவர் இதைத்தான் பண்ணார். எதுக்கு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் நமக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒருத்தன்ட்ட வாங்கணும், நம்மளே கவர்மெண்டாவே அஃபிஷியலாகவே பணம் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தவர் தான் ஆப்ரகாம் லிங்கன். முடிச்சு விட்டாங்க. ஸோ எவ்வளோ பெரிய லாபின்னு நம்மளுக்கு சொன்னால் புரியாது. நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டகரானா 2 போ, எங்கள் லைனில் வந்தால் முடிச்சு விட்ருவோன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன ப்ரோ? அப்போ அவங்க அவ்வளோ பெரிய ஆளா ப்ரோ? ஒரு ஹேரும் கிடையாது, அவன் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பிரச்சனை என்னன்னா, மக்களுக்கு உண்மை தெரியல. திருடுறவன் யாரு, குள்ளநெறி யாரு, கோமாளி யாரு, இவங்க எவன் நம்மளை ஏமாத்துறான், எவன் நம்மகிட்ட திருடுறான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா இவங்க எல்லாம் சப்ப கேஸ் உடனே அடிச்சு உட்கார விட்டுறலாம். ஸோ ரொம்ப பெரிய ஒரு அப்பாட்டக்கிற கும்பல்லாம் கிடையாது. மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு இல்லை, மக்களுக்கு உண்மை தெரியல. எவன் திருடன், யார் நம்மளை இவ்வளோ ஆட்டி படைக்கிறான், நம்ம முன்னாடி இருக்கிறது எதிரி யாருன்றது தெரியவே இல்லை. அதை புரிஞ்சுக்காதனால தான் இவனுங்க அந்த தான் யாருன்னு ஐடென்டிஃபை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன வேணா பண்ணலாம். இந்த கோஸ்ட் தானே அவன் என்ன வேணா பண்ணலாம்ல, அதுதான் அவன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அவன் கோஸ்ட் கிடையாது, அவனும் ரியல் தான். ஆனால் அவன் ரியல்ன்றது உனக்கு தெரியாது. அப்போ அவன் கோஸ்ட் தானே, புரியல, புரியவே புரியாது உனக்கு. ஸோ இந்த மாதிரி லேண்டெல்லாம் வித்துட்டு இருக்கானுங்க. அமெரிக்கா மொத்தமாக இப்போ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் கூட இருக்குது. அவங்க ஃபுல்லாக உலகம் முழுக்க ஏகப்பட்ட டாலர்ஸ் அடிச்சு தள்ளியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட மிஷின் இருக்கு, நம்ம வாட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறோம், அடிச்சுட்டு தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டுட்டு இது ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் மக்களுக்கு தெரியும். டாலர் வந்து அமெரிக்காவோட மதிப்புப்படி, அமெரிக்கா மதிப்புப்படி தானே டாலரோட கணக்கு. ஸோ அமெரிக்காவோட மதிப்பு வந்து 1 ட்ரில்லியன் வச்சுக்கோங்களேன். 1 ட்ரில்லியன் அமெரிக்கா டாலர் தான் இப்போதைக்கு அமெரிக்காவோட மதிப்பு. ஆனால் அவனுங்க அடித்தது 1000 ட்ரில்லியன். உங்களுக்கு கேட்கும் போதே மலைப்பா இருக்கா? 1 ட்ரில்லியனோட மதிப்பு இல்லை அமெரிக்கா 1000 ட்ரில்லியன் அடிச்சு உலகம் முழுக்க சர்க்குலேட் பண்ணியிருக்குன்னா, அந்த உலக நாடுகள்லாம் எதை நம்பி இதெல்லாம் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கு? எதை நம்பி குளோபல் இயங்கிக்கிட்டு இருக்கு? பொய். அமெரிக்கா சொன்ன அந்த பொய்யை நம்பி உலகம் முழுக்க ஃபினான்ஸ் நடந்துட்டு இருக்கு, ட்ரேடிங்ஸ் நடந்துட்டு இருக்கு, பொருளாதாரம் நடந்துட்டு இருக்கு, பண்ட மாற்றம் நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கான்ற ஒரு நாடு இல்லைப்பா, நாங்கள் சொன்னது பொய்ப்பா, நாங்கள் திவால்ப்பா, இப்படி பாகிஸ்தான் திவாலான மாதிரி அமெரிக்கா டவுன்ஃபால் ஆச்சுன்னா 1000 ட்ரில்லியன் உலகம் முழுக்க இருக்க நாடுகள்கிட்ட போயிருக்கு. அப்போ அந்த உலகம் முழுக்க அந்த நாட்டோட நாணயத்தை வச்சு, அந்த நாட்டோட பணத்தை வச்சு தான் அவனுங்களுடைய அந்த ஒட்டுமொத்த குளோபல் எக்கனாமிக்கல் எல்லாமே அதை நம்பி தான் இருக்குது. அவங்களுடைய ஒட்டுமொத்த அஸ்திவாரமும் அதை நம்பி தான் இருக்குது. மொத்தமாக கொலாப்ஸ்ன்ட்டாயினா என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்தியா? இதைத்தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது கூட பேரலாக வேர்ல்டு வார்னு ஒன்று உள்ள இன்க்ளூட் பண்ணேன்னா, வாருக்கு முன்னாடி ஒரு பேண்டமிக்னு சொல்லி உலகத்தில் முடக்குனாங்கன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு. இப்படி ஒரு குளோபல் ஒரு பெரிய பலூனை ஊதிட்டு இருக்கானுங்க. உலகம் முழுக்க எல்லா நடுவிலும் சேர்ந்து ஒரு பெரிய போலியான பலூனை ஊதிட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த பலூன் பெருசாக ஊதிட்டு இருக்கு, வெடிக்க போகிற தருணத்தில் இருக்குது. அப்போது அதுவாக வெடிச்சிடக்கூடாதுன்றக்காக பேண்டமிக்னு ஒன்று போடுறது. இன்னொரு பேண்டமிக் வெயிட் பண்ணுங்க, இருக்குது 2028 ஒரு பேண்டமிக் வரும். ஒரு பேண்டமிக்கை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் முழுக்க முடங்கிடும். உலகம் முழுக்க முடங்குச்சுன்னா பொருளாதாரம் ஆல்ரெடி எல்லாருமே ஸ்திரத்தன்மை இல்லை. அப்போ அப்படி ஒரு பேண்டமிக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பொருளாதாரம் விழுந்துருச்சுன்னு சொன்னால் நம்பிடுவேன். ஏன்னா எல்லாருமே வணிகம் பண்ண மாட்டான், எல்லாம் வீட்டிலே இருப்பான், எந்த கம்பெனி ஒரு இயங்காது, எதுவுமே இயங்காது. அப்போது ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்துச்சுன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைக்கு போவேன். அதாவது உனக்கு ஒரு உண்மை தெரியாமல் இருக்கணும். உலகத்தில் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீயும் நானும் கிடையாது, எங்கேயோ யாரோ முடிவு பண்ணுறதுன்னு ஒன்று தெரிஞ்சிடக்கூடாது. ஸோ அப்போ இந்த பேண்டமிக் கொண்டு வருவானுங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு நோய் வருமானா கண்டிப்பாக வரும். அதுக்கான வேலையை ஆல்ரெடி 2019 2020 முடிச்சிட்டாங்க. அது உனக்கு புரியாது, புரியும் போது புரியும். ஸோ அப்படி ஒரு பேண்டமிக் வரும். அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பேண்டமிக் வந்து எல்லா நாடுகளும் கெடுக்குப்படி போட்டுருவாங்க. பொருளாதார வீழ்ச்சி சேம் டைமில் நடக்கும். அப்போது இந்த பேண்டமிக்னால தான் பொருளாதார வீழ்ச்சி நடந்துச்சா, இல்லை பொருளாதார வீழ்ச்சி நடக்க போதுன்றக்கா ஒரு பேண்டமிக் போட்டாங்கன்னான்றது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயும் வாருக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. எப்படி வாருக்குள்ளே கொண்டு போவாங்க? ப்ரோ பேண்டமிக் வந்துச்சு, அப்புறம் பொருளாதார வீழ்ச்சி நடந்துச்சுன்னா எப்படி ப்ரோ வாருக்குள்ளே போகும் அப்படின்னா, உள்நாட்டுக்குள்ளே இருக்கவன் சோத்துக்கு வழி இல்லைன்னா என்ன பண்ணுவான்? எல்லாரையும் சட்டையை பிடிச்சி கேட்பேன், அதிகாரி எப்படிலாம். அவன் என்ன பண்ணுவான்? பதில் இல்லை அவன்கிட்ட. ஏன்னா எல்லாம் கூட்டுக்கள் வணி தானே, பதில் இல்லை. பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டுறேன். புரியுதா? இப்படிதான் வார் உருவாகும். உலகம் முழுக்க இதான் நடந்துட்டு இருக்கு. முதலாம் உலக போரும் அப்படிதான், 2ஆம் உலக போரும் இப்படிதான், இப்போ வரப்போற 3ஆம் உலக போரும் இப்படிதான். அப்போ கோமாளிகளும் ஏமாளிகளும் யாரு? நீயும் நானும் தான். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா சேனல் புதுசா அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கேன். நான் போயிட்டு தான் இருக்கணும், வழி இல்லாதா. இப்படி உங்களை மாதிரி
மனிதர்களுக்கு புரிதல் இல்லாத கூட்டம் இருக்க வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் மக்களுக்கு புரியவே போகிறதில்ல. நீ விஜய் வந்து காப்பாற்றுவான், அஜித் வந்து காப்பாற்றுவான், கமல் வந்து காப்பாற்றுவான், ரஜினி வந்து காப்பாற்றுவான், ஏன் சின்னவர் எந்திரிச்சு வந்து காப்பாற்றுவாரு நம்பிட்டே உட்காரு. எவனும் உன்னை காப்பாற்ற மாட்டான். நீ தான் உன்னை காப்பாற்றிக்கணும். நீ தான் அவேர்னஸ் ஆகணும். சரி, அதை விட விட்டுருங்க. மகதி வருவார், ஜீசஸ் செகண்ட் கமிங் வருவார், அப்புறம் இன்னொன்று யாரோ சொல்லுவாங்களே கல்கி வருவாருன்னு நம்பிக்கிட்டு உட்காந்துன்னா நம்பிக்கிட்டே உட்காரு. எவனும் வர மாட்டான். அப்படி நம்பிக்கிட்டே உட்காந்து நீ சபக்குழியில் வந்து தூங்கி தான் கிடப்ப. அப்படி நம்பி எத்தனையோ பேர், கோடி பேர் பூமிக்குள்ள தான் கிடக்காங்க. பொருளாதார வீழ்ச்சிக்கு ரெடி ஆகிக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆமாம், சேனல் புது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும்ல. சேனலில் புது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கன் ஆளில் போடுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஹைக்குன்ற ஆப்ஷன் வந்துச்சுன்னா ஹைக் போட்டு விடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனாக கட் பண்ணி ஷார்ட்ஸாக போடுங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸாக போடுங்க. இந்த மாதிரி மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஸோ போய் மற்றவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சுன்னா நல்லது.